போகுது, மாதங்கள் போகுது. கனெக்ஷன்ல ஒரு பெரிய மாற்றமும் இல்ல. நீங்களும் நெறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. எல்லாத்துலயும் பாசிட்டிவான எனர்ஜி வருது. பட் உங்க கனெக்ஷன் அப்படியே இருக்கு. கவலையப்படாதீங்க. இது யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ, உங்க காதல் கடைசி கட்ட முடிவ நோக்கி போயிட்டுருக்கு. இந்த பெர்சன் ஃபைனல் டெசிஷன் எடுக்கிற அந்த ஒரு எனர்ஜிக்கு வந்துட்டாங்க. எது அவங்கள ட்ரிகர் பண்ண போது, எதனால அவங்க இந்த ஃபைனல் டெசிஷன எடுக்க போறாங்க? பிரபஞ்சம் அவங்கள புஷ் பண்றாங்க. கடைசி கட்ட முடிவு எடுக்க சொல்லி தடுமாற்றம். ஓவர்வெல்ம்ட். உங்கள பிரிஞ்சிருக்கிறது இந்த பெர்சனுக்கு பெரிய பாரமா இருக்கு. இல்லன்னா அவங்க நெறைய பெரிய டஃப் சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ நாளா அதனால தான் வந்து இந்த கனெக்ஷன வந்து ஒரு பேக்கிரவுண்ட்ல வச்சிருந்திருக்கலாம். இட்ஸ் லைக் அ பேக் பர்னர்ல வச்சிருந்திருக்கலாம். கன்ஃப்யூஷன், குழப்பம், நெறைய பெரிய பிரச்சனைகள். இதனால இந்த பெர்சன் இந்த காதல ஒரு பேக் பர்னர்ல வச்சிருக்காங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, இட்ஸ் டைம். இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இஸ் இட் டூ லேட்? பார்த்தீங்கன்னா, ஐ அம் அஃப்ரைட். இட்ஸ் டூ லேட் டு டேக் ஆக்ஷன். இதுதான் அவங்கள இப்போ படுத்திட்டு இருக்கு. உங்ககிட்ட பேசுகிறதோ காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு என்ன இப்போ பயம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் வேறு யாராவது காதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, உங்கள் வாழ்க்கையில் வேறு யாராவது வந்துட்டாங்களோ, அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ நான் வந்து காதலை சொல்லி நீங்கள் மறுதளிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் தான் இந்த பர்சனை வந்து கட்டி போட்டுட்ருக்கே தவிர வேறு எந்த தடையும் இல்லை. பட் நம்மளால உங்களை விடுற மாதிரி இல்லை. சரி பரவாயில்ல, யார் இருந்தாலும் சரி நான் காம்படிஷனுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. என் காதலை நான் யாருக்கு விட்டு தர மாட்டேன். நீ என்னோட காதல். ஏன் இந்த விஷயம் நடக்குது? உங்களோட ஹார்ட் சக்கராவில் இருந்த பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகிருக்கு. இதனால் இந்த அவங்கள பற்றின சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். இந்த காதலை பற்றின ஒரு தவிப்பு இருந்திருக்கலாம். புரியாமல் இருந்திருக்கலாம். மார்னிங் ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் எஸ்பெஷலி நேற்று நைட் நடந்திருக்கு. ஸோ அந்த ரியலைசேஷன் கூட ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்திருக்கலாம். மார்னிங் ரீடிங் பார்க்கலன்னா கோ அண்ட் வாட்ச் தட் ரீடிங். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோர்த் சக்ரா, அதாவது மனசில் இருந்த குழப்பம் ரிலீஸ் ஆகி ஒரு தெளிவு உண்டாயிருக்கு. இதனால தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கடைசி கட்ட முடிவு என்னன்னு பார்க்கலாம். பட் சண்டை போட தயாராகிட்டாங்க. வடிவேலு மாதிரி சண்டையில் கிளியாத சட்டை என்னென்னு சட்டையை கூட இல்லை, கழட்டி போட்டு வந்துட்டாங்க. சட்டை இருந்தால் தானே கிழிப்பீங்க, சட்டையே இல்லாமல் வரண்டா அப்படின்னு. வரத்துக்கு காரணம் யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். உங்களை இழக்க அவங்க தயாராக இல்லை. இது வந்து ஒரு கேரிங் கனெக்ஷன். இதுதான் இந்த பர்சன் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. நான் வந்து இனிமேல் இந்த கனெக்ஷனை விட்டு தர மாதிரி இல்லை. யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நான் வந்து சண்டைக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்க இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் மட்டும்தான் வரீங்க. ஸோ இந்த பர்சன் பின்னாடி இருக்காங்க. அது வந்து இனிமேல் யாருக்கும் தெரியாது. இனிமேல் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். என்ன அப்படின்னா, இவங்க வந்து எனர்ஜெட்டிக்கலாக உங்களை விட்டு போகவே இல்லை. 5Dயில் யூ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன். அதனால தான் இங்கே வந்து 7 சக்கரம். நீங்கள் வந்து யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. நீங்கள் வந்து ஹை ரேங்கிங். இந்த பர்சன் வந்து இந்த 5D சப்போர்ட்னால ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகே, 3Dலேயும் சரி நான் வந்து சண்டைக்கு வரேன். என்கிட்ட அம்மா இது வந்து நல்லா வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி சண்டைக்கு ரெடி அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. சண்டைக்கு ரெடி, சண்டைக்கு ரெடி, சண்டைக்கு ரெடி. யாரெல்லாம் சண்டைக்கு வரீங்களோ வாங்க அப்படின்றாங்க. இந்த பர்சன் சண்டையில் வின் பண்ண போகிறாங்க. தட்ஸ் த பாயிண்ட். ஸோ ஃபைனல் டெசிஷன் எடுக்க போகிற அந்த ஒரு தருணத்துக்கு இட்ஸ் லைக் சண்டையில் வெற்றி பெற்றுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு சண்டை, ஒரு லாஸ்ட் புஷ், இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இருக்குது. அவங்க நிறைய கற்றுக்குறாங்க இந்த கனெக்ஷனை பற்றி, சூழ்நிலையை பற்றி, அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பற்றி. இந்த பாடம் அவங்கள அடுத்த முடிவு எடுக்க வைக்க போகிறது. என்ன முடிவு இருக்க போகுது? நிச்சயமாக இந்த பர்சனுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம். அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். கோ அண்ட் வாட்ச் த மார்னிங் ரீடிங். டவர் மூமெண்ட் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இந்த பர்சன் வாழ்க்கையில் ரீசெண்டாக நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். இந்த பர்சன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அட்டாச்மெண்ட். யூ ஷுட் வாட்ச் மார்னிங் ரீடிங். நீங்கள் கண்டிப்பாக மார்னிங் ரீடிங்கை பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஃபெமினன் எனர்ஜி, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். 7 சக்ரா. ஃபினான்ஷியலாக யூ ஆர் ஸ்டேபிள். இந்த பர்சன் பாஸ்டில் எதனால் இந்த பர்சன் போனாங்க அப்படின்னா நீங்கள் துரத்துவீங்க. இந்த பர்சன் அப்சஸ்ட். நீங்கன்னா இந்த பர்சனுக்கு பைத்தியம். லிட்டரலாக சொல்கிறேன். நீங்கன்னா இந்த பர்சன் வந்து இப்போ 100 பேர் இருக்கட்டும், நீங்கள் தூரமாக ஒரு 1000 பேர் இருக்கட்டும் கூட்டமாக, நீங்கள் அப்படியே தொலைவில் அந்த 1001வது பர்சனாக வந்தீங்கன்னா இந்த பர்சன் கண்டுபிடிச்சிடுவாங்க. தே லவ் யூ தட் மச். அந்தளவுக்கு காதலை இப்போ வந்து பிரிவில் அப்சஷனாக மாற்றி வச்சுருக்காங்க. இனிமேல் இவங்களால் இந்த யாராவது கண்ட்ரோல் பண்ணுறதையோ இல்லை வந்து ஏதாவது அடிக்ஷன் அதெல்லாம் ஒரு தடையாக இருந்தது, கெட்ட ஹேபிட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தான் காதலுக்கு தடை அப்படின்னா, அதெல்லாம் அம்மா கடவுளே என்னை விட்டுட்டு நான் இனிமேல் இது பக்கம் கூட போக மாட்டேன், எனக்கு என்னோடய காதலை கொடுத்துட்டு அப்படின்ற கேட்குற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. இன்னர் ஸ்ட்ரகிள். இதை விடுறதுக்கு அவங்க நிறையா போராடி இருக்காங்க. இதை பிரேக் பண்ணது யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் கண்டுக்கவே இல்லை.
நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்தீங்க, உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த பர்சன் கொஞ்ச நாள் பார்த்தாங்க, என்னை துரத்தவே இல்லையே, எனக்கு ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணல, இருக்கேனா போயிட்டேனாங்க கூட செக் பண்ணல, என்னையா நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டில் ஆகிட்ருக்கீங்க. ஐயோ இனிமேல் விட்டால் யாராவது கொத்திட்டு போயிடுவாங்க, இல்லை இந்த காதலுக்காக நான் சண்டை போட போகிறேன். தே வாண்ட் டு அட்ராக்ட் யூ பேக். சிலக்கு சார்மிங் எனர்ஜியில் வந்து உங்களை அப்படியே உங்களை அப்படியே என்ன சொல்கிறது, அள்ளி எடுத்துகிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். தே வாண்ட் டு என்ன சொல்கிறது, சண்டையில் இட்ஸ் லைக் பிடிச்சிக்கணும். தே வாண்ட் டு கிராஸ்ப் யூ. இந்த ஹோல்டு அவங்களுக்கு வேணும் இப்போ உங்கள் மேலே. ஏன்னா வேறு யாரும் அந்த ஹோல்டை வந்து எடுத்துக்கிறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லை, உங்களை விட்டு கொடுக்கறதுக்கும் அவங்க தயாராக இல்லை. ஸோ எதனால் இந்த டவர் மூமெண்ட், எந்த டவர் மூமெண்ட் வந்ததுனால இந்த ரியலைசேஷன், சண்டைக்கு ரெடி, இவ்வளோ நாள் கோழையாக இருந்தவங்க திடீர்னு சண்டை போட காரணம் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் சோர்ட்ஸ். பணத்துக்காக அவங்களுக்கு நடந்த ஒரு துரோகம். இந்த பர்சன் ஆக்சுவலாக கொஞ்சம் வெல்தி, ரிச். இந்த பர்சன் யாரோ பணத்துக்காக ஏமாற்றிருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 9 ஆஃப் வான்ஸ். அதனால தான் இந்த பர்சன் உங்கள்கிட்ட இருந்து விலகி போயிருக்காங்க. லைக் பணம் இல்லைனா நீங்கள் மதிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேபி பணம்னா இந்த பர்சனுக்கு கொஞ்சம் அடிக்ஷன், எல்லாத்தையும் அவங்க வந்து பணத்தை பேஸ் பண்ணி தான் வந்து வேல்யூ பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள். ஆனால் இப்போது நீங்கள் வந்து அவங்க பணத்துக்காக இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த பண தேவையே இல்லை. நீங்களே ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு அபண்டன்ட் எனர்ஜியை உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பணத்துக்காக அவங்கக்கிட்ட போக மாட்டீங்கிறத கிளாரிட்டி அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இவனால் இந்த மாதிரி ஒரு மாயை தான் அவங்கள சுற்றி உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மாயை உடஞ்சி போச்சு. டவர் மூமெண்ட் ரொம்ப ஷாக்கிங்காக உடஞ்சிருக்கு. மேபி இதை நீங்கள் தெளிவு பண்ணிக்கலாம், இல்லை பிரபஞ்சம் தெளிவு பண்ணிங்க. ஃப்யூச்சர் 3 ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் உங்களோட சேர்ந்து ஃப்யூச்சரை தான் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் அவங்க வந்து எடுக்க போகிற முடிவு. தே வாண்ட் யூ பேக். இவ்வளோ நாளாக வந்து இவங்க உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாங்க பாருங்கள், நியூ பிகினிங். இதில் வந்து அவங்க விடுற மாதிரி இல்லை. வா, திஸ் இஸ் அனதர் 5 ஆஃப் கப்ஸ். நீங்கள் மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ நாளாக இந்த பர்சன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதர் பேட் ஹேபிட்ஸ், இல்லைனா வந்து பணம், பதவி இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு அப்படின்ற ஒரு மாயையில் இருந்தாங்க. அந்த மாயையை உடைச்சது இந்த காதல், உங்களோட ஸ்ட்ராங்கான அந்த எனர்ஜி. இந்த கனெக்ஷனோட வேல்யூ இந்த பர்சனுக்கு இப்போ நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களோட வேல்யூ அந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எடுக்க போகிற முடிவு உங்கள் நோக்கி வர்றது. காதலை சொல்கிறது ஏஸ் ஆஃப் கப்ஸ். பிரபஞ்சம் வந்து நிச்சயமாக அந்த பர்சனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, இல்லைனா கொடுக்க போகிறாங்க. கொடுத்துட்டாங்க, இல்லைனா கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி காத்துட்டு இருந்து அப்செட்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தட் ஃபேஸ் இஸ் ஓவர். அதனால தான் இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இந்த பர்சன் அடுத்து இம்மீடியட்டாக செய்ய போகிற ஒரு விஷயம். தே வாண்ட் யூ. ஏன்னா நீங்கள் வாக்கவே பண்ணிடுவீங்கன்னு அவங்க நல்லாவே தெரியும். நீங்கள் ஆல்ரெடி வாக்கவே பண்ணிட்டீங்க, நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் தான் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். நீங்கள் பாருங்கள், உங்களை இழக்க அவங்க தயாராக இல்லை. ஸோ ஃபைனலாக அவங்க எடுக்க போகிற அந்த இன்றைக்கி நைட், நாளைக்கு அவங்க எடுக்க போகிற ஒரு முடிவு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டு கிளைம் திஸ் எனர்ஜி. எப்படி கிளைம் பண்ண போகிறீங்க? ஐ எம் பவர்ஃபுல். ஏன்னா அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். 2 இடத்துல நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரப்போகுது. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லைனா இந்த பர்சன் என்ன போகிறாங்க, வாட் இஸ் யுவர் கைடன்ஸ், இல்லைனா அந்த பர்சனுக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிற அடுத்த மூவ் என்ன? இட்ஸ் லைக் வாட் ஆர் தே கோயிங் டு டூ? குயின் ஆஃப் கப்ஸ், அன்கண்டிஷனல் லவ், ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. உங்கள் காதலை மட்டும் ரொம்ப தூய்மையாக வச்சுக்கோங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த காதலில் இருக்கீங்க, காதலில் இந்த மூவ் ஆன் ஆகிட்டீங்க, எதுவுமே நீங்கள் சொல்ல தேவையில்லை, யாருக்கும் சொல்ல தேவையில்லை. ஜட்ஜ்மெண்ட். பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்லேருந்து ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃப்ரீயாக ரிலீஸ் ஆக போகிறீங்க. அதுக்கான ஒரு மொமெண்டம் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு முடிவை தான் இந்த பர்சன் எடுக்க போகிறாங்க இன்றைக்கி, இல்லைனா நாளைக்கு. இதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ரீடிங்கில் இருக்குது. எதனால் இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ரீடிங்கில் இருக்குது. கோ அண்ட் வாட்ச் தட் ரீடிங். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.